ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் சிஸ்டமில் இன்டர்நெட்டை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு டைப் பண்ணிக்கோங்க மை அக்கௌண்ட். டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இங்கே சர்ச் பண்ணிங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்னுடைய மெயில் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசரில் இன்னும் நான் லாகின் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த 4th ஆப்ஷன் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, ஸோ இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க. நான் வந்து இன்னும் என்னுடைய மெயில் அக்கௌண்ட்டை வந்து இதில் லாகின் பண்ணாமல் வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து காமிக்கல. ஃபஸ்ட்டு என்னுடைய மெயில் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். லாகின் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் உங்களுடைய மெயில் ஐடி வந்து இன்னும் லாகின் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த கீழே நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய கூகுள் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணுறதுக்கான பர்மிஷன் வந்து கொடுத்துருக்கு. டிவைஸ் ஆண்ட்ராய்டு சரியான லொக்கேஷன்ஸ் தானா, சரியான டிவைஸ் தானா அப்படிங்கிறது வந்து பர்மிஷன்ஸ் கேட்டிருக்கு. இந்த இடத்துல ரெட் கலரில் ஐ டோன்ட் அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா லாகிங் ஆகாது. ஸோ இந்த இடத்துல எஸ் இட்ஸ் மீ அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா லாகிங் ஆகிடும். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மெயில் அட்ரஸ் வந்து உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் லாகின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் க்ரோம் ப்ரௌசரில் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி மை அக்கௌண்ட் டைப் பண்ணிங்கனாவே பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு இருந்தது இல்லைங்களா, ஸோ அது கிளிக் பண்ணிங்கனாவே இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜுக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் அண்ட் பர்சனல் அண்ட் டேட்டா அண்ட் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இது ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, அந்த அக்கௌண்ட் ஸோ எந்த மொபைல் நம்பருக்கு வந்து நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து ஆட் எ நம்பர் கேட்குறாங்க. நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூ பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண உடனே ஆட் ஏ ஃபோன் நம்பர் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் லாஸ் அக்சஸ் அண்ட் ரிசீவ் த அலாட்ஸ் தேர் அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த இடத்துல கண்ட்ரி செட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ஃப்ளாக் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் இந்தியா 91 ஆரம்பிக்குது. செலக்ட் பண்ணிக்கிட்டு மொபைல் நம்பர் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய நம்பரை டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்னுடைய நம்பர் டைப் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் கொடுத்த நம்பருக்கு வந்து ஓடிபி வந்துருக்கு. ஸோ அந்த ஓடிபி பார்த்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வந்திருக்கும். அந்த 6 டிஜிட்டை வந்து எடுத்து டைப் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வெரிஃபைட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல டர்ன் ஆன் அப்படின்னு கொடுத்துருச்சு. ஸோ டன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள். ஸோ கூகுள் ப்ரமோட் டிக் பண்ணி 1 டிவைஸ் நம்ம கொடுத்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனாக இருக்கிறது நம்ம செக் பண்ணலாம். வாங்க பேக் வந்துடுவாங்க. சைன் இன் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் டர்ன் ஆன் ஆகிருக்குது. ஸோ எந்த டைமில் ஆன் ஆகிருக்குது, எந்த டிவைஸில் வந்து இப்போ கண்ட்ரோலில் இருக்குதுங்கிறதையும் காமிச்சிருக்காங்க பாருங்கள். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணியாச்சு. ஸோ பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேக்கப் கோடு வந்து ஆப்ஷன் இது தாங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள். ஸோ யுவர் பேக்கப் கோட்ஸ் 10 பேக்கப் கோட்ஸ் ரிமைனிங் கிரியேட் 124 டேஸ், அதாவது 124 நாளுக்கு முன்னாடி நான் வந்து இந்த கோடு வந்து புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோடு வந்து எப்படி புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே டெலீட்டும் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹேரோ மார்க் இருக்கு இல்லைங்களா, ரவுண்ட் ஷேப்பில், இதை நீங்கள் ஒவ்வொரு டைமும் கொடுத்தீங்கன்னா புது புது கோட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்கணும். பேக்கப் கோட்ஸ் வந்து ஒரு டைம் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டா இந்த 10 கோடு வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பழைய டிவைஸ்லேயோ இல்லை புது டிவைஸ்லேயோ உங்கள் மெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணுறீங்க, பாஸ்வேர்டு வந்து எரர் வருது, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான ப்ராசஸும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ எதுவுமே பண்ண முடியலங்கிற போது அந்த இடத்துல ட்ரை அனதர் வே கொடுத்தீங்கன்னா என்டர் 8 டிஜிட் பேக்கப் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குவாங்க. ஸோ அப்படி காமிக்கும் போது அந்த இடத்துல இங்கே லைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு லைனும் கொடுத்து 8 டிஜிட் கேரக்டரில் 10 பாஸ்வேர்டு, அதாவது 10 பேக்கப் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் இந்த கோடில் எந்த ஒரு கோடு நீங்கள் வந்து எடுத்து என்ட்ரி பண்ணாலும் உங்களுடைய அக்கௌண்ட் ஈஸியாக வந்து எந்த ஒரு வெரிஃபிகேஷன்ஸுமே இல்லாமல் டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். அப்படி ஓப்பன் பண்ண உடனே கம்பல்சரி பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி சேஞ்ச் பண்ண உடனே இந்த பேக்கப் கோட் பேஜில் வந்து இந்த ஹேரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா புது கோட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். இந்த புது கோட்ஸை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த புது கோட்ஸை வந்து உங்கள் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பழைய கோட்ஸ் வந்து அவ்வளோதான், அது ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி யூடியூப் சேனல் அண்டு ஆன்லைன் ப்ராசஸ் எல்லாம் வந்து உங்களுடைய மெயில் ஐடியை சிங்க் பண்ணி, அதாவது லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அண்டு ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணாலுமே இந்த பேக்கப் கோட்ஸ் மட்டும் உங்கள் ஐடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னுடைய சேனலில் நிறைய பேர் கொஸ்டின் பண்ணக்கூடியவங்க வந்து ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி எடுக்கவே முடியாமல் போன ஒரு சுச்சுவேஷனில் புது ஐடி நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எப்போவுமே யூஸ் ஆகும். நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஏபிசிடி அண்டு 1 2 3 நம்பர்ஸ் வந்து மிக்சட் பண்ணி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி ரெண்டுமே மிக்சப் ஆகி இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் மறந்துடுவீங்க. பட் இந்த மாதிரி ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பர்ஸ் கூகுள் சைட்லேருந்தே வந்து 10 விதமான பாஸ்வேர்ட்ஸ் வந்து பேக்கப் கோட் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ எடுத்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி சுச்சுவேஷன்லேயும் ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணியிருந்தாலுமே இந்த பேக்கப் கோட்ஸ் மூலியம் உங்கள் ஐடி வந்து ஒன் டைம் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி லாகின் பண்ணி உள்ளே போன உடனே நீங்கள் பாஸ்வேர்ட்ஸ் பேக்கப் கோட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை வந்து பத்திரமா சேஃப் அண்ட் செக்யூராக எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஓவரால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஓவரால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.